வணக்கம். இது தமிழின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச போர்க்குற்ற விசாரணை கோருகிற தீர்மானமே வேண்டும், அமெரிக்காவின் அழுத்தம் தேவை என்று தூதுவரிடம் ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்து. வடக்கில் முதலிட ஆர்வம் காட்டும் புலம்பெயர் தமிழர்கள். கஜேந்திரகுமாருக்கு சாணக்கியன் பதிலடி, மீண்டும் குழப்பத்தில் ஒன்றிணைவு. புதிய அரசமைப்பை நிறைவேற்ற அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம், எதிரணிகளும் முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்று சபாநாயகர் நம்பிக்கை. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அனுர அரசாங்கம், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் எடுத்துரைப்பு. ரோஹிங்கிய அகதிகளை நாடு கடத்த வேண்டாம், அரசிடம் சஜித் கோரிக்கை. லசந்த கொலை தொடர்பில் நீதியை நிலைநாட்டுவோம், நாடாளுமன்றில் நீதியமைச்சர் உறுதி. கனடாவின் அடுத்த பிரதமராக பதவியேற்கப் போகும் தமிழ் பெண். நிலைகுலைந்த கவுதி கட்டமைப்புகள், அமெரிக்காவின் துல்லிய தாக்குதல். இது தமிழின் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இலங்கை தமிழர்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கு சர்வதேச போர்க்குற்ற விசாரணையை கோரும் வகையில் இலங்கைக்கு எதிரான ஜெனீவா தீர்மானத்தை நிறைவேற்ற அமெரிக்கா அழுத்தம் வழங்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவரிடம் வலியுறுத்தினார். சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையிலான இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழுவினருக்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலி சங்கீர்க்கும் இடையிலான சந்திப்பு நேற்று புதன்கிழமை மாலை கொழும்பில் நடைபெற்ற போது மேற்குறித்த விடயத்தை ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் போது இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூறல், புதிய அரசமைப்பு உருவாக்கத்தில் தமிழர்களுக்கான சமஷ்டி தீர்வுக்கான சாத்தியமின்மைகள் எழும்போது அது சார்ந்த அரசியல் நகர்வுகளின் தேவைப்பாடு மற்றும் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. அமெரிக்க தூதுவருடனான இந்த சந்திப்பில் தமிழரசுக் கட்சியின் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் வாழுகின்ற தமிழர்கள் வடக்கில் முதலீடு செய்வது தொடர்பாக தமது ஆர்வத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, வைத்தியர் பவானந்தராஜா ஆகியோர் வெளிநாட்டு விவகார அமைச்சர் விஜித ஹீரத்துடன் கலந்துரையாடல் ஒன்றை நேற்றைய தினம் நாடாளுமன்ற அலுவலகத்தில் நடத்தினார். இதன்போது வடக்கு மாகாணத்தில் 5 தொழில்பேட்டை நிலையங்களை அமைப்பதற்காக காணிகள் இனம் காணப்பட்டுள்ளதாகவும் விரைவில் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். இதன்போது ஆர்வம் உள்ளவர்கள் இலங்கை முதலீட்டு சபையின் ஊடாக தங்கள் செயற்றிட்டங்களை முன்வைக்க முடியும் எனவும் பதிலளித்தார். அதேபோன்று நீண்ட காலமாக புலம்பெயர்ந்து நாட்டுக்கு வர முடியாது இருக்கும் தமிழர்கள் தாங்கள் நாட்டுக்கு வர விரும்புவது தொடர்பான ஆர்வத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அமைச்சருக்கு தெரியப்படுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார், ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக செய்திகளில் நானும் பார்த்திருந்தேன். இது அவர்கள் மூவரும் தனிப்பட்ட ரீதியில் நடத்திய பேச்சாக இருக்கலாம் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்தார். அனுர அரசு கொண்டு வரவுள்ள புதிய அரசியலமைப்பில் தமிழருக்கான தீர்வு முயற்சிகள் தொடர்பில் தமிழ் கட்சிகளிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் வகையில் கஜேந்திரகுமார் முன்னெடுக்கும் நகர்வுகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட அனுமதி வழங்கப்படவில்லை. கட்சி சார்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக இருந்தால் கட்சியினுடைய அனுமதி இருக்க வேண்டும். எனவே இது ஒரு பேச்சுவார்த்தையே இல்லை என தெரிவித்தார். புதிய அரசமைப்பை இயற்றுவதற்கு நாடாளுமன்றத்தால் வழங்கப்பட வேண்டிய முழு பங்களிப்பையும் வழங்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். இதற்கு எதிரணிகளும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என நம்புகிறோம். இவ்வாறு சபாநாயகர் வைத்திய கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது: நாட்டில் பலமான ஆளும் கட்சி உள்ளது. எனவே புதிய அரசமைப்பை இயற்றுவதற்குரிய வேலை திட்டத்தை முன்னெடுத்து அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் சட்டவாக்க சபையில் அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய பங்களிப்பை வழங்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம்.
புதிய அரசமைப்பு அவசியம் என நாட்டு மக்களும் கருதுகின்றனர். இதற்குரிய மக்கள் ஆணையம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்குரிய பொறுப்பு உள்ளது. இது தொடர்பிலும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். புதிய அரசமைப்பை இயற்றுவதற்கு எதிர்க்கட்சிகள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என நம்புகிறோம் என்றார். தற்போதைய அரசு நாட்டில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தியுள்ளதாக அரசுடன் தொடர்புடைய அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தில் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டாலும் நாட்டில் மனிதாபிமான ரீதியாக ஸ்திரத்தன்மை ஏற்படவில்லை. இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாடாளுமன்ற அமர்வில் அவர் உரையாற்றும் போது மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஸ்திரமான நாடு உருவாகி வருகிறது என்று நாடாளுமன்றத்தில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வரும் வேளையில் மக்கள் பெரும் ஆணையை பெற்று தந்தது ஈழவே காணப்பட்டு சர்வதேச நாணய நிதிய இணக்கப்பாட்டை அவ்வாறே நடைமுறைப்படுத்துவதற்காகவா என கேள்வி எழுப்புகின்றேன். இந்த அரசு புதிய கடன் மறுசீரமைப்பு பகுப்பாய்வு ஒன்றை மேற்கொண்டு புதிய IMF இணக்கப்பாட்டை எட்டுவோம் என்ற அறிவிப்பை கிடப்பில் போட்டு மக்கள் வழங்கிய ஆணையை காலில் போட்டு மிதித்து தூள் தூளாக்கிவிட்டது. பெரும் மக்கள்சார் அரசு என கூறிக்கொண்டு மக்கள்சார் செயற்பாடுகளை முன்னெடுத்தாலும் அதிகரித்ததாக கூறப்பட்ட உரமானியம் இன்னும் உரியவர்களுக்கு கிடைக்கவில்லை. நமது நாட்டில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் இந்த மானியத்தை பெறவில்லை. விவசாய நடவடிக்கைகள் ஏறக்குறைய நிறைவடைந்து வரும் வேளையிலும் கூட இந்த உரமானியங்கள் இன்னும் உரியவர்களுக்கு போய் சேரவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ரோஹிங்கிய அகதிகளை இலங்கையை விட்டு அனுப்ப வேண்டாம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசிடம் கோரிக்கை விடுத்தார். நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு கோரிக்கை விடுத்தார். இது தொடர்பில் அவர் மேலும் உரையாற்றுகையில் அண்மையில் மியன்மார் நாட்டு ரோஹிங்கிய அகதிகள் குழுவொன்று முல்லைத்தீவை வந்தடைந்தனர். இவர்களை நாட்டிலிருந்து வெளியேற்ற அரசு தயாராகி வருகின்றது என தெரிவிக்கப்படுகிறது. இம்மக்களை திருப்பி அனுப்புவது மனிதாபிமான சட்டங்களை மீறும் செயலாகும். இம்மக்களுக்கு மியன்மார் நாட்டில் பாரபட்ச கவனிப்பு காட்டப்படுகின்றது. சித்திரவதைகளுக்கும் ஆளாக்கப்பட்டுள்ளனர் என உலகமே ஏற்றுக்கொண்டுள்ளதால் அவர்கள் அனைவரையும் இலங்கையிலிருந்து வெளியேற்ற எடுக்கும் முயற்சியை உடனடியாக அரசு நிறுத்த வேண்டும் என்றார். சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை தொடர்பில் நீதியை நிலைநாட்ட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். பல்வேறு காரணிகளால் தாமதப்படுத்தப்பட்டுள்ள வழக்குகள் முறையாக விசாரிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுப்போம். இவ்வாறு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி கர்சன நாணயக்கார தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டளை சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி, வெளிநாட்டு செலவாணி சட்டத்தின் கீழான கட்டளைகள், கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறைமைகள் சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் உட்பட பல ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரபுப் கக்கீமினால் லசந்த விக்ரமதுங்கவின் மரணம் தொடர்பில் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நீதியமைச்சர் மேலும் உரையாற்றுகையில் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை சம்பவம் தொடர்பில் நீதி நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்று ரபுப் கக்கீம் கூறினார். லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை விவகாரத்துக்கு நீதியை நிலைநாட்டுவோம். அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். அரசு என்ற வகையில் நீதித்துறை சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும். கடந்த காலங்களில் வழக்குகளுக்கு இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டன. சட்டத்தின் பிரகாரம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். பல்வேறு காரணிகளால் தாமதப்படுத்தப்பட்டுள்ள வழக்குகள் முறையாக விசாரணை செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்றார். தொடர்வது பன்னாட்டு செய்திகள். கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் அந்த நாட்டின் அடுத்த பிரதமராக தமிழக வம்சாவளியைச் சேர்ந்த அனிதா ஆனந்த் தெரிவாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது கனடாவின் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் அனிதா ஆனந்தின் தந்தை தமிழகத்தை சேர்ந்தவர், தாய் பஞ்சாபை சேர்ந்தவர். லிபரல் கட்சியின் புதிய தலைவரும் கனடா நாட்டின் புதிய பிரதமரும் மார்ச் 24 தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று ட்ரூடோ அறிவித்துள்ளார். தமிழகத்தை சேர்ந்த மருத்துவர் SV ஆனந்த் மற்றும் பஞ்சாபை சேர்ந்த மருத்துவர் சரோஜ் டி ராம் தம்பதிக்கு பிறந்தவர் அனிதா ஆனந்த். இவரது பெற்றோர் கனடாவுக்கு புலம்பெயர்ந்த நிலையில் 1967 கனடாவின் நோவா ஸ்கோடியா மாகாணத்தில் அனிதா ஆனந்த் பிறந்தார்.
கனடாவில் அரசியல் பட்டப்படிப்பும் பிரிட்டனில் சட்டமும் பயின்ற அனிதா ஆனந்த் 1995ஆம் ஆண்டு ஜோன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அரசியலில் ஈடுபடுவதற்கு முன்னதாக கனடாவில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் சட்டத்துறை பேராசிரியராக சுமார் 25 ஆண்டுகள் அனிதா ஆனந்த் பணியாற்றியுள்ளார். லிபரல் கட்சி சார்பில் முதல் முறையாக 2019 தேர்தலில் போட்டியிட்ட அனிதா ஆனந்த் வெற்றியை பதிவு செய்தார். அந்த ஆண்டே பொதுச் சேவைகள் மற்றும் கொள்முதல் துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். 2021 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனிதா ஆனந்த் மீண்டும் வெற்றி பெற்றார். தொடர்ந்து கனடாவின் 2வது பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். 2024ஆம் ஆண்டு கனடாவின் போக்குவரத்து துறை அமைச்சராக அனிதாவை பிரதமர் ட்ரூடோ நியமித்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் லிபரல் கட்சியின் தலைவராகவும் கனடாவின் புதிய பிரதமராகவும் அனிதா ஆனந்த் தேர்வு செய்யப்பட அதிக வாய்ப்புள்ளதாக அந்த நாட்டு ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனியில் கவுதி போராளிகளின் நிலத்தடி ஆயுத கிடங்குகளை குறிவைத்து துல்லியமான தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை அறிவித்துள்ளது. கவுதிகள் தெற்கு செங்கடல் மற்றும் ஈடன் வளைகுடாவில் அமெரிக்க கடற்படை போர் கப்பல்கள் மற்றும் வணிக கப்பல்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்த இந்த ஆயுத கிடங்குகள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதல்கள் பிராந்திய பங்காளிகள் மற்றும் பிராந்தியத்தில் இராணுவ மற்றும் வணிக கப்பல்களை அச்சுறுத்தும் ஈரானிய ஆதரவு கவுதி முயற்சிகளை சீரழிக்கும் அமெரிக்க பாதுகாப்பு படையின் முயற்சியாகும். செங்கடல் மற்றும் ஈடன் வளைகுடாவில் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட கப்பல் மீது கவுதி தாக்குதல்களுக்கு பதிலடியாக அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் படைகள் ஜெர்மனியில் உள்ள இலக்குகளை பலமுறை தாக்கியுள்ளன. இந்த நிலையில் காசாவில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் தாக்குதல்களுக்கு எதிராக செங்கடல் வழியாக செல்லும் இஸ்ரேல் ஆதரவு நாடுகளின் கப்பல்களுக்கு தாக்குதல் நடத்துவதாக கவுதி அமைப்பு சபதம் எடுத்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்துமாறு யெமனின் ஈரான் ஆதரவு கவுதிகளுக்கு தொடர் எச்சரிக்கைகளை இஸ்ரேல் ஆதரவு தரப்புகள் விடுத்து வருகின்றன. அத்தோடு தாக்குதல் தொடர்ந்தால் ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் சிரியாவின் அல் அசாத் ஆகியவர்களுக்கு ஏற்பட்ட அதே பரிதாபகரமான கதி கவுதிகளுக்கு நேரிடும் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரும் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.